தனியார் பேருந்துல விற்பனைக்காக கொண்டு போன நண்டு சூப் பயணிகள் மேல கவிழ்ந்ததால பயணிகள் மற்றும் நடத்துனருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சேலம் நோக்கி தனியார் பேருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏத்திட்டு போயிட்டு இருந்திருக்கு. பேருந்தோட படிக்கட்டு பக்கத்திலேயே பால்கேன்ல சூடான நண்டு சூப் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. கொத்தாம்பாடி பகுதியில இருந்த பேரிகேட்டுகளை தாண்டி போறதுக்காக பேருந்தை வளைக்கும் போது அந்த பால்கேன் கவிழ்ந்ததா சொல்லப்படுது. அப்போ அதுல இருந்த நண்டு சூப் பயணிகள் மேல பட்டதுல எல்லாரும் பதறி அடிச்சு கத்தி இருந்திருக்காங்களாம். இதனால அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து பெத்தநாயக்கம்பாளையம் அரசு மருத்துவமனையில அவங்கள சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து ஏத்தாப்பூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இது சம்பந்தமா விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில வாழப்பாடி அயோத்தியா பட்டணம் பகுதியில இந்த சூப்பை விற்பனை செய்யறதுக்காக ஆத்தூர்ல தயார் செஞ்சு எடுத்துட்டு போனதா சொல்லப்படுது. ஆனா இந்த சூப்பை யார் எடுத்துட்டு போறது அப்படின்ற விவரம் தெரிய வரல அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இந்த சம்பவத்தால அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.